ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கு. அதாவது ஓல்டு ட்ரீம் யூகா. இது வந்து 13 ஆர் 2014 மாடல் இருக்கலாம். ஓகேங்களா? இது என்ன விஷயம்னா, ரொம்ப வருஷம் அங்கே நிற்க வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணலை. அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகலன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துக்குறாங்க. இது அப்படியே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோன்னே ஜஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை நான் எப்படி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் சரி உங்கள் பழைய வண்டியை நிற்க வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எடுத்தோன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டேங்க்குள்ளே பெட்ரோல் இருக்குது இல்லைங்களா, அந்த வேப்பர் பெட்ரோல் என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ரொம்ப வருஷமாக நிற்க வச்சிங்கன்னா அந்த பெட்ரோல் எல்லாம் லிக்விட் மாதிரி ஒரு மாதிரி ஆயில் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வண்டி ரேஸ் பண்ணக்கூடாது. ரேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு புகை மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் போருங்க வந்து அடி வாங்குறதுக்கு சான்சஸ் வரும். ஸோ அதனால் அதை வந்து ப்ராப்பராக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேங்க் எல்லாம் வாஷ் பண்ணி கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு, ஓகேங்களா, இதெல்லாமே அவங்க என்ன ரீசனுக்கு நிற்க வச்சாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? இது ப்ராப்பராக உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த செயின் எல்லாம் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணக்கூடாது, தெரியுதுங்களா? ஸ்பாக்கெட் பேரிங்கு இந்த மாதிரி செயின் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ப்ராப்பராக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு கரண்ட் வந்தால் போதும். ஏன்னா கரண்ட் வரலன்னா அவங்க வந்து இந்த காரணத்தை விட்டு தான் நிற்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ காமிக்கலாம் பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து ப்ராப்பராக கரண்ட் வருது. வேலை கம்மியாக தான் இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை வந்து நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பழைய BS4 வண்டியை வண்டியை வந்துட்டோம் நீங்கள் எக்காரணத்தொட்டும் சேல் பண்ண போகாதீங்க. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலனா கூட அது வைங்க, அது ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு என்ன ஒரு பதிவுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இந்த வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து ரொம்ப வருஷமாக நிற்க வச்சுருக்குறாங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஆயில்ன்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆயில்ன்றதே கையில் இல்லை. அதே மாதிரி மேக்னெட் சைடில் பாருங்கள். ஓகேங்களா? ஆயில்ன்றதே கொஞ்சம் கூட இல்லை. ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இன்ஜின் சீஸ் ஆகி நிற்க வச்சுருந்துருக்கலாமோ நின்றுருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நாள் நிற்க வச்சிருந்தனால பாருங்கள், நான் ஃபுல்லாக பெண்ட் பண்ணியிருக்கேன் வண்டியை. ஆயில் வந்து கொஞ்சம் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். மேபி இது இன்ஜின் சீஸ் ஆகி தான் நிற்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ் அது தான். பார்க்கலாம். ப்ராப்பராக கொஞ்சம் கார்பரேட்டர் டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் போட்டு பார்க்கலாம் இன்ஜின் எப்படி இருக்குன்னு. மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு கஸ்டமர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பாருங்கள். கார்பரேட்டரெல்லாம் க்ளீன் ஆச்சு. கார்பரேட்டர் எவ்வளோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணோன்னு உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் அதை நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். கார்பரேட்டர் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி நம்ம நீட்டாக வச்சா நம்மளுக்கு எப்படி மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகுன்னு இந்த ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். பாருங்கள், நான் ஒரு டைமிங் செயின் கிட்டு மாற்றிருக்கு. அதாவது கம்பெனி தான், ஹீரோ கம்பெனி இது, ஹோண்டா அது வராது. அப்புறம் ப்ராப்பராக ஒரு டைம் இதுங்க செயின்ஸ் பாக்கெட் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நீட்டாக நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த செயின்ஸ் பாக்கெட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நான் பண்ணியிருக்கேன். இதை பற்றி வீடியோ வேணும்னா செயின்ஸ் பாக்கெட் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி பாயில் பண்ணுறது நான் அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கார்பரேட்டர் பாருங்கள் எப்படி நான் டியூன் பண்ணி எப்படி நான் இதை கொடுக்க போகிறேன். லாஸ்ட்டாக நான் கஸ்டமருக்கு எப்படி இந்த வண்டியை டெலிவரி பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியெல்லாம் வந்து டைமிங் செயின் எல்லாம் மாற்றியாச்சு. ஒரு பின் ட்ராப் சவுண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியெல்லாம் நம்ம எப்போவுமே விற்கக்கூடாது. என்னுடைய பதிவு இது தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்மோக் எதுவுமே இல்லை. அவங்க டைம் கார்டு அது. ஏன்னு கேட்டால் ட்ரை இன்ஜினில் ஆயிலே இல்லை. ஆனால் அப்போ கூட வந்து அவங்களுக்கு வந்து
போரெல்லாம் சீஸ் ஆகலை. ஓகேங்களா, டைம் காட் இருக்கிற வரைக்கும் வண்டியை வந்து இந்த ப்ராப்பரில் ரெடி பண்ணி எப்படி நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கார்பரேட்டர் செயின் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, எப்படி பாயில் பண்ணுறது எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்படி டெலிவரி பண்ணுறேன்னு உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வண்டி, நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரீம் யூகா. நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமரு என் வீடியோ பார்த்து ஒரு பழைய வண்டியை நான் ரொம்ப நாளாக நிற்க வச்சுருக்கு. ஸோ 2 வருஷம் ஆயிருக்கலாம். அவர் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு என்கிட்ட வண்டின்னு. அது பாருங்கள், நான் லாஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீம் யூகா இந்த மாதிரி ஒரு ஓல்டு வண்டியை வந்து நம்ம எப்போவுமே நீட்டாக வச்சுக்கின்னு ப்ராப்பராக ரன்னிங்கில் வச்சுக்கலான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வண்டி. ஒரு செயின் கவர் வந்து மிஸ் ஆகிருக்கு. அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்க ஐட்டம்ஸு. அது வந்தோன்னா அந்த செயின் கவர் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு டேங்க் கவர் ஒன்று போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கு சர்வீஸு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு வண்டி வந்து லைஃப் லாங்காக எடுத்துகிட்டு போகலான்னு என்னோடய பதிவு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் வாங்க முடியாது, எல்லாமே 1 லட்சம் மேலே தான். ஓகேங்களா, இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிறது தான் என்னுடைய பதிவு. காசு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்ஸ் பாலா.